ஒவ்வொரு மாதங்கள்ல பெரிய பெரிய வித்வான்களுக்கு எல்லா இடத்துலயும் நிறைய கௌரவங்கள்லாம் பண்ற. சாதாரணமா இருக்கக்கூடிய நம்ம மாதிரி இருக்கக்கூடிய வித்வான்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கோசரம் ஒரு 10 வித்வான்களை போட்டு கௌரவிக்கிறதுன்னு மாதம் ஒரு 10 வித்வான்களை போட்டு கௌரவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரியில இந்த இன்னைக்கு நாளைக்கும் நடக்க போது அது மாதிரி 10 பேர் யாராருன்னு சொல்றான்னு தெரியல. 10 பேர் வருவார். அந்த மாதிரி நடக்கிறது. இது மேல மேல அதாவது இப்ப மனசுல எண்ணம் இருக்கு, அது எப்படி நடத்த போறானோ தெரியாது. எம்பெருமான் அவனுடைய திருவுள்ளம் தான் எது வந்தாலும் நடக்காது. 100வது திருநட்சத்திரத்தை ரொம்ப பிரசஸ்தமாக ஸ்ரீரங்கம் திவ்ய சேத்திரத்துல என்ன அந்த அழியங்கிற்கு ஆசிரம ஸ்வீகாரம் அங்கதான், நமக்கும் அங்கதான் ஆசிரம ஸ்வீகாரம். அதனால அதோட எல்லாம் அந்த அழியனுடைய இது பிருந்தாவனம் அங்கதான் இருக்குது. அதனால இதுல அங்க பண்ணணும்னு என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அது எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் யோஜனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது பெருமாள் நடத்தி வைக்கணும். அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி நடக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஒரு தடையும் அதுல எல்லா வித்வான் அப்படின்னு சொல்ற போது அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சா அடுத்த தடைக்கு ஒரு அடுத்த தலைமைக்கு இதெல்லாம் போகும். அதனால அது பண்ணி வைக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்ப இன்னைக்குதான் இதை ரெக்கார்டு பண்றாலும் இப்பதான் கேட்டோம். நாம என்ன தெரிஞ்சதுன்னா ஆமான்னு சொன்னா அது மாதிரி ரெக்கார்டு பண்ணி வச்சா இப்போவும் ரொம்ப நல்லதுதான் எல்லாருக்கும். அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி இந்த வித்வான்கள் இருந்தா அவள்லாம் சொன்னா இது பண்ணினா அப்படின்னு தெரியுங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி இது வர்த்ததாம் எப்படி வர்த்ததாம்னு மேல மேல அபிவிருத்தியாக முடிவாக எம்பெருமானை பிரார்த்திச்சு ஆரம்பிக்க முடியுமாக. கிடையாது சுவாமி, எந்த காரியமும் அதாவது அதுலயும் நம்மளுடைய அபிப்பிராயமே இல்லது. இதுல ஒட்டுமையா இதை நாளைக்கு இதுவாகும் இல்ல அது ஒரு நாளைக்கும் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு ஏன்னா அது நல்ல காரியமா இருக்கிறதுனால நல்லதா இருந்தா 4 பேருக்கு போகும். இதை பண்ணா அதை பத்தான் இருக்கும். நமக்கு இந்த போன் கூட இன்னும் பேசத்தை கேட்டு நம்பர் போட்டு பேச தெரியல. இன்னும் இதனால அப்படியே தான் இருந்துருக்கோம். நாம ஒன்றும் அதுல வேலை. ஆனா இதுல பல விதமான சௌகரியங்கள்லாம் வந்திருக்குதுங்கிறதுனால பண்ணினா சௌகரியம் தானே. நல்ல காரியத்தை பண்றது ரொம்ப சேட்டம்ங்கிறதுனால அதை எல்லாரும் பண்ணதுக்கு சொன்னா அது பண்ணணும் ஆரம்பிச்சு சப்ததியில ஏதோ பண்ணி மாதம் அப்ப ஏதோ பண்ணின போதெல்லாம் அந்தந்த வித்வான்கள் பண்ற போது அதெல்லாம் ரெக்கார்டு எடுத்து ஏதோ வச்சு பண்ணினா அடுத்தது இப்பவும் அந்த சதமான உற்சவத்தும் போது மாதிரி பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப நடக்கிற இந்த பாராயணங்கள் தானே. அதனால ஒன்றும் இதுல என்ன ஒன்றும் அந்த என்னோட ரெக்கார்டு பண்ணிக்கிறதோ என்ன பண்ணல. பாராயணம் எப்போ நடந்துட்டு எப்போ பார்த்தாலும் பாராயணம் நடக்கிறது தானே முடத்துல அப்படின்னு. அதனால அதை எடுக்கல. இப்போ இது மாதிரி இவர் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல சௌரியமான காரியம். நாளைக்கு எந்த வித்வான்களுக்கும் பண்ணணும்னாலும் இந்த மாதிரி அந்த வித்வான் இப்படி உபன்யாசம் பண்ணார், இவர் இப்படி சொன்னார், இவர் சொன்னதுல எப்படி இருக்குது, இன்னொன்னு சொல்றது எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏதோ இப்போ கத்துக்கிற போதே பூர்த்தியாகவும் கத்துக்க முடியாது. ஆச்சாரிய பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்மேதையா பாதம் சப்தமச்சாரியே பாதம் காலக்கிரமேனா அப்படிங்கிற மாதிரி அப்ப அப்படித்தானே வரணுங்கிற போது அந்த மாதிரி கத்துக்கல எடுத்து வைக்கிறது எப்பவும் சௌகரியம் தான். இன்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய இதை ரொம்ப நல்லா நடக்கிறது. இன்னும் மேலும் மேலும் அபிவிருத்தியாக முடியுமாக நம்ம ஆராத்தியமான மாலோலம் திருவடியிலையும் ஆச்சாரியன் திருவடியிலையும் பிரார்த்திக்கும். நாராயணன். மாசம் பூராட நட்சத்திரத்தை அனுசரிச்சு வரக்கூடிய இந்த சபையில இந்த தடவை திருப்பதியிலே எழுந்திருக்கிற 2 சுவாமிகள், வேலியல்லூர் சங்கபுரம் நாராயணாச்சார் சுவாமி, அதாவது வெளியூர்ல இருந்து வந்து அவளுக்கு சார்ஜுன்னு இல்லை, அவளுக்கு வரத்துக்கு சிரமமா இருக்கலாம். இவ இங்கேயே இருக்கிற கஷேத்திரத்திலேயே இருக்கிற வித்வான்கள் இவா. ஏன்னா திருப்பதி கஷேத்திரம் ஒரு காலத்துல நிறைய வித்வான்களோட பூயிஷ்டமா இருந்த கஷேத்திரம் இது. இப்ப ரொம்ப பேர் குறைஞ்சு போயிட்டா. இப்போ ரொம்ப இல்லை. இப்போ இந்த நாராயணாச்சார் சுவாமி வந்து இது மாத்தியமிக பங்காதிகாரம் அத ஒரு 1/2 மணி காலம் அது சாதிப்பார் அவர். அதுக்கப்புறம் இந்த கஷேத்திரத்துல ரொம்ப முக்கியமான சம்பிரதாய காரியம் பண்ணிட்டு இருக்கவர் ரங்கநாதாச்சார். என்ன அடியா அவன் 3 பேரும் பண்ணிட்டு இருக்கா. அது இவர் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பார், எல்லா கோவிலையும் இருப்பார் இவர். ஏன்னா அவ்வளோ சம்பிரதாய காரியங்கள் நம்ம வடகல சம்பிரதாயத்துடைய காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்பா பண்ணிட்டு இருக்கார். பெரிய ஸ்தானத்திலயும் இருக்கார். அவர் பாசுபத பகிஷ்கார அதிகாரம் அந்த விஷயத்தை அவர் சாதிப்பார். இவர் கோடநல்லூர் சுதர்சனர் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்திலேருந்து சங்கிப்தமா யுவாவா இருக்கிற வித்வான் சொல்லணும்னு ஒரு கிரமம் வச்சிருக்கு. அந்த கிரமத்துல அதிகாரி விபாக அதிகாரத்தை
அதுல இருக்கிற சில விசேஷங்கள் அவர் சங்கிப்தமா ஒரு 15 நிமிஷத்துல அவர் சாதிப்பார். இன்னைக்கு ஸ்திதி இதுதான். புராண இந்த தேசிகாசய பிரகாசம்ன்ற கிரந்தம் வேதாந்த அவதூக சுவாமி சாதிச்ச கிரந்தம். அதுல அது பரமத பங்கத்துக்கு வியாக்கியானம். அதுல விசேஷார்த்தங்கள்லாம் இருக்கிறதுனால அதை இந்த சந்தர்ப்பத்துல நம்ம 45ஆம் பட்ட ஐஷிங்கருக்கு பூர்வாசிரமத்துல சகல விதமாயும் அவர் பூஜ்யராக ஆச்சாரியராகவும் தாத்தாவாகவும் இருந்ததுனால அவருடைய அந்த சுவாமியோடைய கிரந்தத்தை இந்த சந்தர்ப்பத்துல பிரகாசம் பண்ணா உச்சிதமா இருக்கும்ன்றதுனால அந்த கிரந்தத்துல இருந்து விசேஷார்த்தங்களை சுவாமிகள் சாதிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம். புராணம் அவருடைய நட்சத்திரம். புராணம் அந்த சுவாமி வேதாந்த அவதூக சுவாமியுடைய திருநட்சத்திரம். அது புராண நட்சத்திரம் தான் தேனாள வைஷ்ணவருடைய திருநட்சத்திரம். என்ன அதனால புராண நட்சத்திரம் விஸ்வசேனருடைய நட்சத்திரம். என்ன தேனாள வைஷ்ணவர் இல்ல இதுல இது புராண நட்சத்திரம் தேனாள வைஷ்ணவருடைய தேனாள வைஷ்ணவர் ஐஷிங்கருக்கு மரண்யாச ஆச்சாரியன். அது விசேஷம். எல்லாத்தையும் காட்டுற விசேஷம் என்னன்னா விஸ்வசேனருடைய நட்சத்திரம். அவர் தான் எல்லாருக்கும் முதல் ஆச்சாரியன். பிராட்டிக்கு அப்புறம் விஸ்வசேனர் தான் ஆச்சாரியன். அடியன் இப்ப நாராயணாச்சார் சுவாமி சாதிக்கணும்னு ஸ்ரீ நாராயண கேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே யதீந்திர மகாதேசிகாய நமஹ. டக்குனு இது ஸ்ரீமதே வாஸ்ய நாராயணாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. கலயே சததம் கருணாஜலதிம் கருணாவிஷயம் கமலாதிபதே கலிவைரிஷாரிவச்சோரசிகம் கவிதார்க்கிகேசரி சூரிகுரும் அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன்நிதானம் அத்வந்தம் துவந்தம் வந்தாமஹே வயம். பரமபாகியம் மாத்தியமிக பங்காதிகாரம். இது பரமத பங்கத்துல 7வது அதிகாரம். இதற்கு முதல்ல லோகாயத்திக மத பங்காதிகாரமானது பிரவர்த்திச்சது 6வது. அது முடிஞ்ச உடனே மாத்தியமிக பங்காதிகாரம் சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார். வசுதக பாஷ்யத்துல எப்படின்னாக்கா பிரம்மசூத்திர இதுல சாங்கிய பிரதிக்ஷேபம், அப்புறம் வைசேஷிகள், அதன் பிறகு பௌத்தாள், இப்படிதான் இருக்கு. பௌத்தாலையும் முதல்ல வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன், அந்த கிரமத்துலதான் பாஷ்யத்துல போறது. ஆனா சுவாமி தேசிகனும் இத மாதிரி சாதிச்சிருக்கார். இது ஏன் அப்படின்றது கேள்வி வரச்சே சுவாமி தேசிகன் பாசுரத்தினாலேயே அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். முதல் பாசுரம், காணாதலதென்று கல்வியினாரை கடிந்ததற்பின் கோணார் குதர்க்கங்கள் கொண்டே குழப்பம் பௌத்தர்களில் நானாதனைத்தும் இலதென்று நாள் வகை இதன்றென்றும் வானால் இருக்கின்ற மத்திமத்தான் வழி மாற்றுவமே அப்படின்னு சாதிக்கிறார். இத காணாதிலதென்று அப்படின்னு பிரத்யக்ஷம் ஒண்டிதான் பிரமாணம். பிரத்யக்ஷத்துக்கு எது எது விஷயமாகிறதோ அது ஒண்டிதான் பிராமணிக்கமா இருக்கும், மீதி எதுவுமே கிடையாது அப்படின்னு சார்வாகன் சொல்ற வாக்கியம். அது காணாது இலதென்று கல்வியினாரையும் பரிகசிக்கிறார் சுவாமி. இப்படி பிரத்யக்ஷமா பாக்குற விஷயத்த ஒத்துண்டு அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறானே. ஏன்னா போன அதிகாரத்துல ஒரு வாக்கியம் சொல்லிருக்கார், பிரத்யக்ஷத்தை ஒத்துண்டு அனுமானத்தை அங்கீகரிக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அப்ப பிரத்யக்ஷமும் சித்திக்காது. ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷம் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு என்ன ஹேத்துன்னு கேட்போம். ஹேத்துவ சொன்னாக்கா அனுமானம் வரும் அங்க. அதனால அனுமானம் இருந்தாலும் பிரத்யக்ஷம் கூட பிரமாணம் சித்திக்கும். நீ பிரத்யக்ஷத்தை மட்டும்தான் அங்கீகரிப்பேன்னு சொன்னேனாக்க பிரத்யக்ஷமும் சித்திக்காது, எந்த பிரமாணமும் சித்திக்காது, ஆக பிரமேயமும் சித்திக்காது அப்படின்னு அங்க கண்டனம் இருக்க லோகாயத்திக பங்காதிகாரத்துல. ஆகையினால கல்வியினாரை கடிந்ததற்பின்
கோணார் குதர்க்கங்கள் கொண்டே. பொதுவா தர்க்கமே குதர்க்கம், அதுல குதர்க்கமான தர்க்கம், அதுல கோணார் குதர்க்கங்கள். ரொம்ப கோணலான புத்தி, கோணலான புத்தியை கொண்டு பௌத்தா எல்லாரும் இது பண்றா, வாதம் பண்றா. அதனால பின்னாடி சொல்ல போற வாதத்திலேயே அவளுக்கு அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்ல போறோம். ஆகையினால கோணார் குதர்க்கங்கள் கொண்டே குழப்பும் பௌத்தர்களில் தானும் குழம்பிண்டு புத்தியாரியும் குழப்பிண்டு இருக்கிறவா இவா. பௌத்தர்களில் மூணாவது வரியினால நாணாது நாணாது வெட்கம் இல்லாம அப்படிங்கிறார். நாணாது இளதென்று நால்வகை இது அன்று என்றும் நசன் நாசன் நசதசத் நச்சாப்பி அனுபயாத்மகம் சதுஷ்கோடி விடன்முக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுகு அப்படின்னு அவருடைய பட்சமா இருக்கு. அதனால இந்த நால்வகையும் வராதுன்னுட்டு நானாது வெட்கம் இல்லாம இவன் சொல்றான். அப்படி வானால் இருக்கின்ற தன்னுடைய ஜீவனத்தையே இவன் இழந்துட்டானே. வானால் இருக்கின்ற மத்தியமத்தான் வழி மாற்றுவோமே, வழி மாற்றுவோமேன்னு சாதிக்கிறார் சுவாமி. மாற்றுவோம்னா நான் அழிச்சுடுவேன்னு சொல்லல, மாற்றுவோமேன்னு தான் சாதிக்கிறார் சுவாமி. பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம். அதனால வல்லானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படின்னு திருப்பாவை. அங்க வியாக்கியாக்காரர் என்ன சொல்லிருக்க, பெருமாளுக்கு யாரையுமே அழிக்கிறதுல உத்தேசம் கிடையாது, அவருடைய அபிப்பிராயத்தை தான் அழிக்கணும்னு அவருக்கு ஆசை. அது விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண சுயம் சாதிச்சவர் பெருமாள். ஆகையினால மாற்று கருத்து தான் இருக்கு, அந்த கருத்தை மாற்றாலே போரும். பின்னாடி சொல்ல போறாரு, கடைசி பாசனம் சொல்லச்ச சேமிப்போமேன்னு சொல்ல போறாரு. ஏன்னா உங்களுடைய உங்க கருத்தை மாற்றி எங்களுடைய வைதிக தர்மத்தை நாங்க சேமிப்போம் ரட்சிப்போம் அப்படின்னு சாதிக்க போறாரு. அதனால இந்த மாதிரி மத்தியமத்தான் வழி மாற்றுவோமே, அவருடைய மார்க்கத்தை தான் மாத்துறோம். மார்க்கத்தை மாற்றிடுவானே அவன் அங்கீகரிச்சுட்டாலே எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கறது இந்த பாசுரத்தினால சொல்றாரு. இது தேசிகாசிய பிரகாசத்தினுடைய வச்சு சபை நடக்கிறது. சுவாமி வேதாந்த பாவதுக சுவாமி இந்த பாசுரத்துல அத ஸ்லோகமா சாதிச்சிருக்கார். சதசத்வயம் அத்வயம் ச நேதி பிரதிதம் சர்வம் அபாஸ்ய வஸ்து ஜாதம் அபலாப விலாபினும் விளச்சம் பிரணுதன் மாத்தியமிகம் குரு சமிந்தே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இது சது அசத்து அத்வயம் அத்வயம் நேதி, இந்த நாலுமே கிடையாது. அத்வயம் நேத்தின்னு சொல்லி அதுவும் எப்படி பிரசிதம், ரொம்ப பிரசித்தமா எதையும் பார்த்துட்டு இருக்கோம். அத சர்வம் அபாசிய வஸ்து வஸ்து ஜாதம், அத எல்லாத்தையும் நான் தள்ளிடுறேன்னு சொல்லி அப்பலாப்ப விழாப்பின் எல்லாத்தையும் நான் தள்ளுறேன்னு அவன் புலம்புறான். அவன் எப்படின்னா விளச்சம் நானாதுன்னு சுவாமி சாதிச்சார். இங்க விளச்சம் வெட்கம் இல்லாம இவன் இது மாதிரி பண்றான். அதனால விளச்சம் பிரணுதன் மாத்தியமிகம், மாத்தியமிகம் பிரணுதன்னு குரு சமிந்தே ஆச்சாரியரானவர் ரொம்ப பிரகாசிக்கிறாரு. காரணம் என்னன்னா, இது திருவுள்ள பௌத்தனை கண்டனம் பண்ணிட்டாக்க பிரச்சனை பௌத்தாலையும் கண்டனம் பண்ணதான் ஆயிடுது. அதனால ஒரே கண்டனம் ரெண்டு வாங்க, இந்த ரெண்டுமே ஆயிடுறது சுவாமிக்கு ரொம்ப திருவுள்ளம் அத்வைத கண்டனத்துலதான் அது. அதனாலதான் கண்டனத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் இங்க சாதிச்சு சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் இதுல மாத்தியமிகன் ஏன் பேர் வந்தது இதெல்லாம் சாதிக்கிறார். 30 நிமிஷத்துல சொல்றதுல அதுல போனாக்க இந்த மாத்தியமிக விஷயத்துக்கு போயிடும் அது. அதனால சதுஷ்கோடி வினிர்முக்தம் அப்படின்னு அவ சொல்றாரு. ந சத்து ந அசத்து ந அனுபயம், சதசதார்த்தகம் நாஸ்தி, அனுபயமும் இல்லை அப்படின்னு சொல்ற. எப்படி சொல்றது அப்படின்னா, சத்து காரியம் காரியம் கடம் அது இருக்கு சத்து அப்படின்னு சொன்னாக்க அப்ப இருக்கோ இல்லையோ, எப்பொழுதும் இருக்குன்னு அர்த்தம் வரும். எப்பொழுதும் இருக்குன்னு சொன்னாக்க அப்ப காரக வியாபாரம் வைத்தியம், எந்த காரியம் பண்ண வேண்டாம். அது தானா கடம் இருக்கோ இல்லையோ, கடம் இருக்குது எதுக்கு பண்ணணும், அதனால இது பண்ண வேண்டாம். சத்து அசத்துன்னு சொல்லிட்டோம்னாக்க அப்பவும் காரக வியாபாரமே வேண்டாம். அது வஸ்து இல்லவே இல்லை, இல்லாததுனால அதுவும் பண்ண முடியாது. அதனால நிருபாதிகமான சத்தும் இல்லை, நிருபாதிகமான அசத்தும் இல்லை. அது நிருபாதிகமான அசத்து தான் சொல்றான் அவன், ஆனால் அசத்து நம்மளுக்கு சொல்றமே அது இல்லை அப்படின்னு ஒண்ணு. அதன் பிறகு
பரஸ்பர விரோதம் இருக்கிறதுனால சத்தும் அசத்தும் சேர்ந்து இருக்காது. அதனாலேயே அனுபவமும் இருக்காது, ரெண்டும் அதுக்கு விலட்சணமாவும் இருக்காது. அதனால சதுர்கோடி விநிர்முக்தம் தத்துவம் மாத்தியமிகாவிது அப்படின்னு அவருடைய ஸ்லோகம் அது. அதற்கு இது ஒரு விஷயம் அவ சொல்றது. ரெண்டாவது விஷயம் காரிய காரண பாவம்னு ஒண்ணு சொல்றா. காரிய காரண பாவம் வராது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றா அப்படின்னா, சுவாமி சாராவளி சாதிக்கும் போது பிராக் பశ్చాத் சதானே ககன குசுமவத்து சியான்ன மத்தியேபி காரியம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. ஒரு கடம் இப்ப இருக்கு, இந்த கடத்தினுடைய பிராகபாவம், கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிராகபாவம் இருந்தது, கடம் நஷ்டம் ஆயிடுச்சுங்க, அதன் பிறகு பிரத்வம்சம் இருக்கு. இப்ப மத்தியில இந்த கடம் இருக்குன்னு சொல்லணும். அப்போ அதுக்கு அவ என்ன கேட்கிறா, பிராகபாவம் அபாவம் தானே, இந்த அபாவமானது நாசம் அடைகிறதுன்னு சொல்லணும். அபாவம் நாசம் அடைகிறது, கடம் உற்பத்தி ஆச்சுன்னாக்கா. அப்போ நாசம் அடைகிறதுன்னு சொன்னா அதுக்கு ஹேத்து என்ன? அபாவத்துக்கு ஹேத்து சொல்லணும், அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது நிராலம்பனமா இருக்கு. ஏன்னா விஷயமே இல்லையே, அபாவம்னா இன்மைதானே, எதுவும் இல்லாதது. எதுவும் இல்லாததுல அது எதை வச்சு ஆலம்பனம் இல்லாம எப்படி அதனுடைய நாசத்தை பண்ணும்? அதே மாதிரியே துவம்சம்னு சொன்னாக்க அந்த துவம்சத்துக்கும் ஹேத்து என்ன? அது துவம்சத்தினுடைய உற்பத்தி சொல்லணும். உற்பத்தி சொல்லணும்னாக்க அது எப்படி அது அங்கேயும் ஆலம்பனம் இல்லாம எப்படி அதை உற்பத்தி பண்ணும்? அதனால துவம்சத்துக்கு உற்பத்தி, துச்சத்துக்கு உற்பத்தி கிடையாது. அதுதான் துச்சம். அதனாலதான் சொல்றது இல்லாமைன்றதுதான் துச்சம்ன்றதே. அந்த இல்லாமைக்கு போய் எப்படி உற்பத்தி வரும்? ஏன்னா அங்க ஹேத்து சொல்ல முடியாது, ஏன்னாக்கா ஆலம்பனம் இல்லாதனால. நிராலம்பனத்துவ நிர்விஷயமாச்சு அப்படின்னு அங்க சுவாமி வேதாந்த சுவாமி சாதிக்கிறாரு. ஆகையினால அந்த காரியத்துவமே வராதே. இங்க காரியமே இல்லைன்னா காரணம் எங்க வரப்போகுது? ஆக முதல்லயும் அபாவம் பிராகபாவம், அதன் பிறகும் அபாவம் பிரத்வம்சம், மத்தியில் இருக்கக்கூடிய காரியமும் அசஸ்துதான். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இதெல்லாம் ஆனா லோகத்துல பாக்குறமே, பிரத்யட்சமா பாக்குறமே அப்படின்னு சொன்னாக்க அது சம்வர்த்தி சத்தியம் தான் சொல்றோம். சம்வர்த்தின்னு அவ ஒரு பாரிபாஷிக பதம் சொல்ற. அந்த சம்வர்த்தின்றதுக்கு மாயை அவித்யை அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிருக்கா. அந்த அஞ்ஞானத்துல அது சத்தியமாக நமக்கு தெரியுது, எல்லாம் கல்பிதங்கள் தான் அப்படின்னு அவருடைய பட்சமா இருக்கு. இதுக்கெல்லாம் மூலம் சொல்லணும்னாக்க வேதாந்த சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறாருங்க. புத்தர் உபதேசம் பண்றாரு. அவர் மகா வாக்கியம் மாதிரி 4 வாக்கியங்கள் சொல்லிருக்காரு. அவர் சொல்லும் போது சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம், துக்கம் துக்கம், ஸ்வலக்ஷணம் ஸ்வலக்ஷணம், சூன்யம் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அதுல இது க்ஷணிக்கம் க்ஷணிக்கம்ன்றத 4 பேர் ஒத்துக்கிறாங்க. 4 பேர் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அதனால மாத்தியமிகம் ஒரு விஷயம் சொல்லணும். 4 பேருமே க்ஷணிக்கம்ன்றத ஒத்துக்கிறா. ஆனா ஸ்வலக்ஷணம் அப்படின்னு சொல்றத 2 பேர் ஒத்துக்கிறாங்க. யோகாச்சார பட்சத்துல ஸ்வலக்ஷணம் சுரூபம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் விஞ்ஞானவாதி. வஸ்துவை ஒத்துதான் அது சுரூபம் இருக்குன்னு சொல்ல முடியும். வஸ்துவே இல்லையே அவளுக்கு, வாக்கியார்த்த பங்கம் என்றாவா, அதனால வராது. சூன்யம் சூன்யம் சொல்றதுனால இவருடைய பட்சம் அது. சரி, வஸ்துவே இல்லைன்னு மாத்தியமிகால் எப்படி க்ஷணிக்கம்னு சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு லங்காவதாரம், ஆரிய லங்காவதாரம் கிரந்தத்துல வேதாந்த சுவாமி உதாரிக்கிறார், ஸ்லோகம் உதாரிக்கிறார். அனுத்பத்திஞ்ச தர்மானம் க்ஷணிகார்த்தம் வதாமியம் உற்பத்தியாந்தரம் பங்கம் நவை தேசேவி பாலிஷான் அப்படின்னு அவ ஸ்லோகம் எழுதியிருக்காரு. புத்தர் சொல்றேன்னா, நான் க்ஷணிக்கம் சொன்னாக்க அனுப்பத்தியை தான் சொல்றேன். உற்பத்தி அனந்தரம் பங்கம்னு ஒண்ணு இருக்கு, அவ நிரம்பிய விநாசம் ஒண்ணு சொல்றாரு. வைபாஷிக்கணும் சௌத்ராந்திக்கணும், யோகாச்சாரம் சொல்றாள். அது யோகாச்சாரம் சொல்ல முடியாது. வைபாஷிக்கணும் சௌத்ராந்திக்கணும் சொல்றா நிரம்பிய விநாசம் ஞானத்துக்கு சொல்றாவா, ஆனால் வஸ்துக்கே சொல்றாள் இல்லையவா. அதனால நிரம்பிய விநாசம் சொல்றா. பிரதிசங்கியா நிரோதா பிராப்தி அவிச்சேதாதுன்ற இடத்துல அதை விசாரிச்சிருக்கார் சுவாமி. ஆகையினால நிரண்மய விநாசம்னு அவ ஒத்துன்னு இருக்கா. இந்த நிரண்மய விநாசமே கிடையாது அவளுக்கு. ஏன்னா உற்பத்தி இருந்தாதானே இது வரும், அணுத்வது நாசம்னு வரும். 2மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பட்சமா இருக்கு. ஆகையினால இந்த க்ஷணிக்கம் சப்தத்தினாலையும்
சூன்யம்ங்கிற சப்தத்தினாலையும் இது ரெண்டுத்தையும் கொண்டு இவா சர்வசூன்யவாதத்தை சாதிக்கிறா இவா. அதன் பேர்ல இது காரிகாரண பங்கம் இது அவ சொல்றது. அதன் பிறகு இன்னொரு விஷயம் சத்காரியவாதத்தை கண்டனம் பண்றாரு. அது சத்காரியவாதம் எப்படி கண்டனம் பண்றாங்கன்னா இதுல கண்டன ஸ்ரீஹர்ஷன் கண்டன காரியத்துல சொல்லும் பொழுது அந்தர்பாவித சத்தம் சேத் காரணம் ததசத ததஹ நாந்தர்பாவித சத்தம் சேத் காரணம் ததசத ததஹ அப்படின்னு ஸ்ரீஹர்ஷன் சொல்லியிருக்கான். அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்கா அந்தர்பாவித சத்தம் பீஜம் சுவாமி சாதிக்கிறார் வேதாந்த சுவாமி. பீஜம் காரணம் அப்படின்னு சொன்னா அது காரணம் இல்ல, சத்பீஜம் அப்படின்னு சொன்னாதான் காரணமா இருக்கும். வெறும் பீஜமே காரணமா இருக்க முடியாது. சத்பீஜம் அப்படின்னு சொன்னாக்க அதுல சத்தம் அன்மயத்தையும் அனுபவம். சத்தம் அன்மயத்தின்னு சொன்னாக்க அதுல இருக்கக்கூடிய சத்தத்துக்கு வேற ஒரு சத்தம் எதிர்பார்க்கணும். மேல மேல போயிட்டே இருந்ததுனாக்க அந்தர்பாவித சத்தம் விசேஷமாக இருக்கிறது. விசேஷமாக சத்தத்தை அங்கீகரித்தால் அப்பொழுது இது அதுக்கு ஒரு சத்தம் அதுக்கு ஒரு சத்தம்னு அனவஸ்தாதோட வந்துடும். அதனால அந்தர்பாவித சத்தம் சேத் காரணம் தது அசத் ததஹ குதஹ அந்தர்பாவித சத்வாதேவ அப்படின்னு அவ சொல்றா. நாந்தர்பாவித சத்தம் சேத் அப்படின்னாக்க உபலட்சணம் உபலட்சண விதையா இருக்கட்டுமே அப்படின்னாக்க அப்போ வஸ்துவோட சேரவே சேராதே. அது வஸ்துவோட சேராததுனால சத்துவமே இல்லையே. அதனால சத்காரியவாதம் இங்க சொல்ல முடியாது. அதனால நாந்தர்பாவித சத்தம் சேத் காரணம் தது அசத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதான் மூணு தான் பிரதானமான விஷயம். இதை கொண்டுதான் எல்லாமே சூன்யம்னு அவ சாதிக்கிறது. இத கண்டனம் பண்ணி ஆகணும். இப்போ முதல்ல நசசு ந அசசு இப்படி சொன்னாது. சதுர்கோடி விடன் முக்தம் அப்படின்னு சொன்னா சதுர்கோடி விடன் முக்தம் அப்படின்னு சொன்னதை எப்படி கண்டிக்கிறார் சுவாமி அப்படின்னா மாத்தியமிகன் சொல்ற பட்சத்துல பார்த்தாக்க நிருபாதிக்க அசசுன்னு அவன் சொல்லணும். நிருபாதிக அசத்துன்றது லோகத்துல எதுவும் கிடையாது. அது எதை சொல்லலாம்னா நிருபாதிகமான சத்துவம் பகவானுக்கு ஒண்டிதான் உண்டு, ஜீவாத்மாவுக்கு உண்டு. ஆனால் தத்துவ சுவாமி சாதிக்கும் போது சுவாபாவிக சப்தத்திற்கு அனன்யாதீனத்துவம் நிருபாதிகத்துவம் ரெண்டு சாதிச்சிருக்காரு. அனன்யாதீனத்துவம்ன்றதுனால நித்திய சூரியர்கள் வியாபாரத்தால் அது மாதிரி நிருபாதிகத்துவம் அப்படின்னு சொல்றதுனால முக்தாள் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால பகவதீன மக்கள் சத்துவம் இருக்கிறதுனால நிருபாதி சத்துவம் சத்தியஸ்து சத்தியம் பிராணாவா சத்தியம் அப்படின்னு சொல்லச்சே அதாவது கர்ம பந்தமே இல்லாமல் சுவாதீனமாக சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரே சத்தம் அப்படின்னா பகவானுக்கு ஒண்டிதான் உண்டு. அது மாதிரி நிருபாதிக அசஸ்தம் அப்படின்னா ககன குசுமம் அசகம் இவைகளுக்குதான் உண்டு. மற்றபடி இவன் சொல்றது லோகத்துல வசிச்சுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஏன் அப்படின்னாக்க சத்து அசத்து சதசத்து அனுபயம் இந்த நாலுமே லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கு உண்டு. அது எப்படி சொல்லணும்னாக்கா சோபாதிகமா காலத்தகா தேசத்தகா காலத்தினாலையும் தேசத்தினாலையும் சோபாதிகமா இருக்கணும். அப்படி இருக்கு. இந்த சமயத்துல இந்த தேசத்துல இங்க கடம் இருக்கு, அந்த கடம் இங்க இருக்குச்ச அந்த தேசத்துல அந்த காலத்துல இல்ல அந்த கடம் இல்ல அப்படின்னு சொல்லச்ச ஒரே கடத்துக்கு சத்தமும் வந்தது அசத்துவமும் வந்தது. காலபேதேன தேசபேதேன அது வருது. அதனாலதான் சோபாதிகம்னு சொன்னது. அதே மாதிரியாக சதசத்துவம் அப்படின்றது ரெண்டுத்துக்கு உண்டு. ஏன்னா அஸ்மின் தேசே வித்தியமானத்வா சத்துவம் தஸ்மின் தேசே அவித்தியமானத்வா அசத்துவம். இது ரெண்டும் தேசபேதேன காலபேதேன இங்க ரெண்டுமே அன்வயிக்கும். நாலாவது இந்த சுவாமியும் சாதிக்கிறார், சுவாமியும் வியாக்கியானம் இருக்கார். அது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா படம் இருக்கும் இல்லையோ, படம் சத்து அசத்தம் இருக்கு, அதை காட்டிலும் விலட்சணமா இது இருக்கு. படமும் வஸ்திரம் தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டு சத்து அசத்தாவும் இருக்கும். அந்த இது கிடையாது. அந்த படத்துக்கு இருக்கக்கூடிய சதசத்தம்ன்றது இடத்துக்கு வராது இல்லையோ, ஏன்னா விலட்சணமா இருக்கு. படத்தை காட்டிலும் இடம் விலட்சணமா இருக்கு. ஆகையினால அனுபயம் விலட்சணத்துவம் விலட்சணமா இருக்கிறதுன்றது இதுக்கு வந்துடும். ஆகையினால நாங்க நிருபாதிகமான சத்துவம் பரமாத்மாவுக்கு ஒத்துண்டோம். அத மாதிரி நிருபாதிக அசஸ்தம்ன்றது ககன குசுமாதிகளுக்கு ஒத்துருக்கோம். இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி வரவே வராது லோகத்துல. இப்படி வராததுனால இது நீ கல்பிக்கிறது, நீ சமர்த்தி சத்தியம் உனக்குதான் அது சமர்த்தி சத்தியமா போயிட்டு வந்து, அதனால இது வராது.
அங்க வந்து சுவாமி இந்த உதாரணத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த அந்தர்பாவித சத்தம் சேதன்றதுக்கு அது ஒண்ணு சொல்றாரு. அதையும் அடுத்தது சொல்றது. அந்தர்பாவித சத்தம் சேத் காரணம் ததக அப்படின்னு அவ சொன்னா, காரணம் தது அசஸ்து ததக அப்படின்னு. அதுக்கு சுவாமி என்ன இங்கே சர்வார்த்த சித்தியில சுவாமி இந்த அசத்து அத சதிதம் அப்படின்னு மாத்திக்கோங்க அப்படின்னு சாதிச்சுட்டாரு. ஆனா பரமத பங்கத்துலதான் அந்த காரிகையே அனுகிரகிக்கிறார் சுவாமி. அந்தர்பாவித சத்தஞ்சே காரணம் சதிதம் ததா, நாந்தர்பாவித சத்தஞ்சே காரணம் சதிதம் ததா அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதுக்கு அர்த்தம் சாதிக்கும் போது இப்போ சத்துவம் இருக்கே, இது சொப்ன நிர்வாகம். சொப்ன நிர்வாகமா போயிடுவே, ஒரு சத்துவத்துக்கு இன்னொரு சத்துவம் அபேட்சிதம் இல்லை. அப்படி அபேட்சிதம் இல்லாததுனால இங்க வந்து காரணம் சதிதம் சுதா, இது அந்த காரணம் சத்து. அதனால சத்காரியவாதம் தான் எங்களுக்கு சித்திக்கிறது. அது இல்லைன்னு உன்னால சாதிக்கவே முடியாது. அதே மாதிரி நாந்தர்பாவ சத்தம் நீ கேட்ட உபலட்சணம்னா கூட, உபலட்சணம் கூட நமக்கு யாவத் காலம் அபேட்சிதமோ தாவத் காலம் இந்த உபலட்சணம் அன்வயிச்சிருப்போம். அதனால நீ அந்த அவ்வளவு தூரம் நீ போனா கூட இதை நாங்க அங்கீகரிக்கலாம். அதனால அந்த உபலட்சணம் இதையாவே இது வந்து சத்காரியவாதம் சொல்லலாம் இந்த இடத்துல. அதனால தோஷம் கிடையாது. அதனால நாந்தர்பாவித சத்தஞ்சே காரணம் சதிதம் ததா அப்படின்னு சாதிச்சார் வேதாந்தவாத சுவாமி. இங்கேயே சர்வார்த்த சித்தியில அங்க இன்னொரு காரிகையை அனுகிரகிக்கிறார். சர்வார்த்த சித்தியில இருக்கிறதையே சாதிக்கிறாரு. அவ வந்து நம்மளை பார்த்து கேட்கிறா, காரணம் சத்து உத அசத்து. காரணம் சத்துன்னு சொன்னாக்க அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி காரக வியாபார எல்லாம் வந்துடும். காரணம் அசத்து அப்படின்னு சொன்னாக்க அசஸ்காரியவாதம் வந்துடும். அசஸ்காரியவாதம் வந்துருச்சுனாக்க இப்படி இது வந்துருமே அப்படின்னு கேட்டுட்டு சதசத்வேதி விகல்பியானிஷ்டகல்பனே அசசத்வம் சதசத்வேதி விகல்பியோதரமுஹ்யதாம். இது சர்வார்த்த ஸ்ரீசுக்தி. இந்த ஸ்ரீசுக்திய வேதாந்த சுவாமி உதாகரிச்சிருக்காரு. அதனால சதத்துவம் சத்தா அசத்தா அப்படின்னு நீ கேள்வி கேட்டு விகல்பம் பண்ணிட்டு தூஷிச்சா நாங்க திருப்பி கேட்கிறோம், அசத்துவம் சத்தா அல்லது அசத்தா? அசத்துவம் சத்தம் சொன்னியானாக்க சத்தாரிவாதம் வந்துடும் உனக்கு. அசத்துவம் அசத்துன்னு சொன்னியானாக்க அப்போ நீ எனக்கு என்ன சொன்னியோ அதே தோஷம் உனக்கு வந்துடும். அதனால இந்த மாதிரி சமாதானம் சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு இத சொல்லிட்டாரு. அதன் பிறகு அபாவத்தை வச்சு ஒரு காரியமே சித்திக்காது. ஏன்னா பிராகபாவம் பிரத்வம்சம் இது நடுவுல ஒரு காரியம் இருக்கு, அதுவும் அசத்துதான். அதனால காரிகாரண பாவமே வராதேன்னு அவ கேட்டேன். ஆகாது, அது சமாதானம் சொல்லுமா? அவா சொல்றது அது. அதற்கு சமாதானம் நாங்க வந்து பிராகபாவமோ பிரத்வம்சமோ ரெண்டுமே அபாவமா எங்க சொன்னோம்? எல்லாமே பாவம் தானே. இத வந்து கீதா பாஷ்யத்துல ஜாதஸ்ய திரவோ அது இல்ல, அது வந்து அவா சொல்றா, அத்வைதிகள் சொல்றது. நாசுதோ வித்திதே பாவான்ற சத்காரியவாதம் அவா சொல்றா. ஆமா, அவாதான் சொல்றா. நம்ம சித்தாந்த பாஷ்யக்காரங்க கண்டனம் பண்ணிருக்காரு. நாசுதோ வித்திதே பாவான்ற இடத்துல அவா சில பேர் சொல்றா அது மாதிரி, அது தப்புன்னு சொல்லிட்டு ஜாதஸ்ய திரவோவர்த்தி ஹோ திரவம் ஜன்மம் தஸ்மாத பரிகாரத்தை நத்தம் சோஜித மரகதின்ற இடத்துல அங்கதான் வந்து சத்காரியவாதத்தை கண்டனம் பண்ணிருக்காரு. இதுல பிராகபாவம் பிரத்வம் சத்காரியவாதம் ஸ்தாபிச்சிருக்காரு, அசத்காரியவாதத்தை கண்டனம் பண்ணிருக்காரு. அதுல தாத்பரிய சிந்தனைகளும் ரொம்ப விமர்சையாவே சொல்லிருக்காரு. அதனால எல்லாமே பாவ பதார்த்தங்கள் தான். முதல்ல பிராகபாவ கடத்தினுடைய பிராகபாவம் அப்படின்னு சொன்னாக்க அது மிருத்துதான், மிருத்துதான். அதுவும் பாவ ரூபமா இருக்கு. நம்ம பாவாந்தர அபாவவாதிகள் நாம அது, அவா வந்து அபாவாந்தர பாவவாதிகளை அவா சொல்லிக்கிறாது. ஆனா நாமளும் பாவாந்தர அபாவவாதிகள் தான். அதனால பாவம் தான் எல்லாமே. அதே மாதிரி கடம் நஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? கட நஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் கபாலிக்கா சூரம் இப்படிதான் போறது. அதனால பாவ வஸ்துக்கள் தான் அங்க இருக்குது. பாவ வஸ்துக்கள் இருக்கிறதுனால அதுதான் சரியா வரும். ஆகவே பாவ வஸ்துவா சொல்றதுனால அதுக்கு ஹேதுத்துவம் காரியகாரண பாவம் சித்திக்கும் தானே. அதனால அதையும் உங்களால தடுக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்களை சாதிச்சு இதற்கு சுவாமி தேவதேனன் என்ற
உடனலில் உடன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உடனலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உடனென இளனென இவை குணமுறவியில் உடனரு தகமையோடு ஒழிவிலன் பறந்தேன்னு இந்த பாசுரத்தை இங்க உதாரிச்சிருக்காரு சுவாமி. நம்மாழ்வாரு இந்த சங்கரத்தொழினார் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. இப்படி எல்லா விதத்தினாலையும் இந்த சத்காரியவாதம் வஸ்து சூன்யம் கிடையாது, சத்காரியவாதம் கிடையாதுன்னு சொன்னதும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நீ சொல்றது அத்தனையுமே யுக்தி கிடையாது, பிரமாணம் கிடையாது, பிரமேயம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற நீ. அப்படி சொல்றதுல உன் சித்தாந்தத்துல எதுவுமே சித்திக்காதது, எதுவும் சித்திக்காத விஷயத்தை போய் எதுக்கு நீ சாதிக்க பாக்குற? இத கடைசி பாசுரத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். மானமில்லை மேயமில்லை என்றும் மற்றோர் வாத நெறியிலை என்றும் வாது பூண்ட தானுமில்லை தன் உரையும் தானுமில்லை தன்னுரையும் தன்னுரையும் பொருளும் இல்லை. அதுக்கப்புறம் தத்துவத்தின் உணர்த்தி செயமும் இல்லை. வானவரும் மாணவரும் மனமும் வெல்க மனம் வளம் பேரும் மதிகேடன் மத்தியமத்தான் தேனநதி கொண்டனைத்தும் திருடாவண்ணும் செழுமதி போல் எழுமதியால் சேமிப்போமே அப்படின்னு சாதிக்கிறார். மானம் இல்லை, மேயமும் இல்லை, வாத நெறியும் இல்லை, வாத நெறி இல்லை. அங்க சுவாமி ஸ்லோக வார்த்தை ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். சர்வதா சதுபாயான் வாதமார்க்கே பிரவர்த்ததே அதிகாரோனுபாயத்வான் அவாதே சூன்யவாதினா அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. வேதாந்த சுவாமி ஸ்லோக வார்த்தை சொல்லிருக்கிறது. அதனால வாத நெறியும் இல்லை, எதுவும் இல்லாமல் வாது பூண்ட வாதம் என்ற தானும் இல்லை, அவனும் இல்லை, தன் உரையும் இல்லை, அந்த உரைக்கு பொருளும் இல்லை. சரி, அதுதான் போட்டோம்னாக்கா வாதத்தினுடைய பலனே என்ன? நிர்ணயாத்மகமான ஞானம் வாதத்தினுடைய பலன் அதுவும் இல்லை. ஏன்னா உணர்த்தி தத்துவத்தின் உணர்த்தி ஜெயமும் இல்லை, ஜெயமும் இல்லை. அது வானவரும் மாணவரும் லோக சாட்சிகளாக இருக்கக்கூடியவா வானவர்கள், அதே மாதிரி மாணவர்கள் இங்க இருக்கிறவா இவா மனமும் வெல்க, இவா மனசு இவா அந்தராத்மாவும் மனசு இவனுடைய மனசு என்ன அது வெல்க வெட்கப்படுறதா அவள்லாம் கேட்டுடாது. மனமும் வெல்க இந்த மாதிரி சொல்ற மதிகேடன் மத்தியமத்தான் புத்தி ஞானம் இல்லாம இப்படி பேசுறானே இவனை தேன நெறின்னு திருட்டு கும்பல் அர்த்தம். ஸ்தேனம் அது தேன அப்படின்னு நீங்க தமிழ்ல தேன நெறி கொண்டு அனைத்தும் திருடாவன் செழுமதி போல் எழுமதியால் சேமிப்போவி. சந்திரோதயம் ஆயிட்டு பலன்னு இருக்கும், அந்த சமயத்துல யாரும் திருத்த முடியாது, அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு முடிக்கிறார். இது நிறைய தோஷம் இருக்கலாம் விஞ்ஞாபிச்சதுல. அதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லணும், அவகாசம் கொண்டு முடிச்சுக்கிறேன். கவிதாகாரிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. இந்த சுவாமி சாதிச்ச விஷயத்துல அபூர்வமான 2 அம்சம். சதுஷ்கோட்டி விநிர்முக்தம்ன்றத ரொம்ப அழகாக நிரூபணம் பண்ணார். அதுக்கு கண்டனம் நம்ம சித்தாந்தத்துல இருக்கு, அதையும் சாதிச்சார். சதுஷ்கோட்டி விநிர்முக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுகுன்னு. அடுத்தது இந்த அந்தர்பாவித சத்துவம் சேத்தன, இது கண்டகாத்திய வாக்கியம். இது கொஞ்சம் விஞ்ஞாபிக்கிறேன். சத்தா விசிஷ்டமான வஸ்து காரணம்னு சொன்னால் அந்த சத்தா இருக்கும் இல்லையோ, அந்த சத்தைக்கு சத்தா விசிஷ்டமான வஸ்து காரணம் சொன்னா அந்த சத்தையில சத்தம் இருக்கா இல்லையான்னு கேள்வி வருது. அது அப்போ அனவஸ்தை வருதுன்னு சொன்னார். இதுக்கு இதம் சதிதம் தத்தகான்னு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணார். சித்தாந்தத்துல இந்த இடத்துல சொபர நிர்வாகத்துவம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையோ, அது சுவாமியுடைய வியாக்கியானத்துல இருக்கு. சுவாமியோட வியாக்கியானத்துல சொபர நிர்வாகத்துவம்னு சர்வார்த்த சித்தியில வேதாந்த தேசிகாச்சய பிரகாசத்துல சொபர நிர்வாகத்துவம்னு சாதிச்சிருக்க. விசேஷனம் தன்னிடத்துல இருக்கிற சத்துவத்துக்காக இன்னொரு சத்துவத்தை அபேட்சிக்கலன்னு அழகா சாதிச்சிருக்கார். இந்த
அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல தூஷ்யம் சத்வா நவான தேசிகன் சர்வார்த்த சித்தியில எடுத்திருக்கார். தூஷ்யம் சத்தா இருந்தால் நீ சத்த ஒத்துட்டேன்னு அர்த்தம். தூஷ்யம் அசத்தா இருந்தால் தூஷிக்க முடியாதுன்னு அர்த்தம். அசத்தை எதுக்கு தூஷிக்க போற? இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள், கடினமான தர்க்கம், இதெல்லாம் பிராச்சீன தர்க்கம். இந்த சுவாமி ரொம்ப அழகா சாச்சார். மாத்தியமிக அதை பத்தி சொல்லும் பொழுதே தேசிகனே ஆரம்பத்துல பிக்ஷுபாத பிரசாரண நியாயம் சாச்சார். சில பேர் பாக்கிய பதார்த்தங்களை ஒத்துக்கிறா, இதெல்லாம் எதுக்குறா பிக்ஷுபாத பிரசாரணம் அப்படின்னா கொஞ்சம் இடம் கொடுத்தா மரத்தை பிடுங்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. கொஞ்சம் காலை வச்சுக்கிறேன் அப்படின்றானா, அப்புறம் சரி இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னா, சரி உள்ள இருந்துக்கிறேன்னா, அங்க உள்ள படுத்துக்கிறேன்னா, அந்த வீட்டையே வாங்கிடலாம்னு சொல்றாலும் இல்லையா. இதை தேசிகன் நீங்க சாதிச்சிருக்கார். இந்த பௌத்தாளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக இவ முதல்ல க்ஷணிகமா இருக்கு, இதெல்லாம் துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. கடைசியில் அவளுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமோ இல்லையா, சர்வம் சூன்யம்னு சொல்லிட்டு வேதத்தை நிந்த பண்றதுதான் அவளுடைய பரமோத்தேசியம். இதெல்லாம் அழகா இந்த வியாக்கியானத்துல சாதிச்சிருக்காரு. இன்னொரு அபூர்வமான விஷயம் என்னன்னா, இந்த வியாக்கியானத்துல சுவாமி உத்தர தேசத்துல அவருக்கு கிடைச்ச பல பிரமாண கிரந்தங்களை எடுத்து எழுதியிருக்காரு. நம்ம இந்த ஊர்ல இப்ப கிடைக்கல, இப்ப எல்லாம் கூகுள்ல கிடைக்கும். பழைய காலத்துல கிடைக்காது. அந்த காலத்துல அந்த சுவாமி வாரணாசியில அங்க எழுந்தொழி இருந்தார். அதனாலதான் அவரால் இந்த மாதிரி அந்த பௌத்த மூல வாக்கியங்கள்லாம் எடுத்து எழுதுறாரு. ஜெயினாளுடைய மூல வாக்கியங்கள்லாம் எடுத்து எழுதுறாரு, எழுதிருக்காரு. அது நிறைய கிரந்தங்கள் கிடைச்சது. ஏன்னா சுவாமியோட கூட இருந்தவாள்லாம் இருப்பாள் இல்லையா, அவள வேற வேற சாஸ்திரங்கள்ல நிபுணாளா இருப்பா. அவளோட விமர்சனம் பண்ணி அந்த கிரந்தங்கள்லாம் எடுத்து காமிச்சிருக்க. ரொம்ப அபூர்வமான வியாக்கியானம் இது.